அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1000 நாட்களை தாண்டி இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய குரல்கள் இன்னும் தமிழக அரசாக்கு கேட்டுச்சா அப்படின்னா கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சமீபத்துல ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல அந்த லேண்டுக்கான விலை நிர்ணயம் பண்ணி அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாயில இருந்து 2.57 கோடி வரைக்கும் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல அவங்க என்னதான் லாபி பண்ணாலும் அந்த மக்களை ஆசை காட்டி இந்த உங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் தர்றோம், இன்னும் கூட தர்றோம், இல்ல 4 பேர் அதனால பலனடையக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி நாங்க மறைமுகமா அவங்களுக்கு இவ்வளவு ரூபாய் தரோம் அப்படிலாம் கூட சொல்லி ஒருவேளை அந்த மக்களை கூட அவங்க மனசை மாத்தலாம். ஆனா உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்டுக்காக போராட வேண்டிய மக்கள் இந்த பரந்தூர் மக்களா அல்லது வேற யாராவதா அப்படின்னு பார்த்தோம்னா 2 செக்டார் மக்கள் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக போராடணும். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வரி கட்டக்கூடிய எல்லா மக்களும், ஏன்னா நம்மளுடைய வரி பணம் தான் அதுல கொண்டு போட போறாங்க. 2வது சென்னை மக்கள். ஏன் சென்னை மக்கள் குரல் கொடுக்கணும்? பரந்தூர் மக்களை விட ஏன் சென்னை மக்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிரச்சனைக்குரிய ஒரு ப்ராஜெக்ட்? எதனால அவங்களை விட இவங்க அதிகமா இதுக்காக குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ப்ராஜெக்டை பத்தி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் எந்த ஏரியால, பரந்தூர் அப்படிங்கிற அந்த வரக்கூடிய அந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி. அது வருவாய் ஆவணங்களை பொறுத்த மட்டும் அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இது ஒரு ஹைலி சென்சிட்டிவான, ஒரு எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவான ஒரு அக்ரேரியன் சோன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நல்ல தண்ணி இருக்கு, நல்ல விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வருவாய் ஆவணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துச்சுன்னா, இது ரியலைஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 29,144 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு தமிழக அரசு, மத்திய அரசு எல்லாம் பார்த்து போனா எந்த ப்ராஜெக்ட போட்டாலும் அந்த காசுக்குள்ள எல்லாம் அவங்க நிக்கிறது இல்ல. டாப் அப் போட்டு எங்கேயோ போயிடும். ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் காஞ்சிபுரம் பக்கத்துல 100 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது ஒரு 10 கோடி மக்கள் அதுல பயணம் பண்ண முடியுமா? அவ்வளவு பெரிய ஒரு ஏர்போர்ட்டை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடிய அந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா 2172.73 ஹெக்டேர் அவங்க ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறது. இது 5379 ஏக்கர் நிலப்பரப்பு இதுல வருது. இப்போ இது எதனால இது சென்னை மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல டிட்கோ சப்மிட் பண்ணதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது அவங்க ஹைட்ராலஜி அண்ட் ட்ரைனேஜ் பேட்டர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல பெருசா இதை பத்தியோ, இதுல வரக்கூடிய தண்ணி எங்க போகுங்கிறத பத்தியோ, இதனால வரக்கூடிய இம்பாக்ட் பத்தியோ எதுவுமே அதுல குறிப்பிடப்படல ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல. இப்பதான் இஐஏக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது இன்னும் அப்ரூவல் ஆகி வரல. அதோட விவரங்கள் நமக்கு தெரியல. ஆனா இந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லோவர் பாலாறு பேசின்ல வருது. அந்த லோவர் பாலாறு பேசின்ல செய்யாறு சப் பேசின்ல இருந்து தண்ணி இங்க வரும். அதுக்கு பிறகு இந்த தண்ணி அந்த கம்பன் கால் உள்ள வர்றதை நாங்க வெளியே எடுத்து கொண்டு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகாம வெளியே எடுத்து டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு இதுவுமே இப்ப லோயர் பாலார் பேசன்ல வருது அப்படின்னா நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா அதுக்கும் சென்னைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு விட்டுறலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஏர்போர்ட் வரக்கூடிய அந்த ஏரியால 66% பகுதி ஆக்சுவலா கூவம் பேசின்குள்ளதான் இருக்குது. கூவம் பேசின், கூவமாறு எங்க கடல்ல கலக்குது? சென்னைக்குள்ள தான் கடல்ல கலக்குது. வெறும் 33% மட்டும்தான் லோவர் பாலார் பேசின்ல பகுதியில இருக்குது. அதுவும் அந்த 33% அந்த ஏர்போர்ட் சம்பந்தப்பட்ட சிட்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பார்க்கிங் ஏரியா கொண்டு வர்றது, ஹோட்டல் கொண்டு வர்றது, இந்த மாதிரி அது சார்ந்த மற்ற விஷயங்கள் வரும் இல்லையா, ஏர்போர்ட் சார்ந்த மற்ற விஷயங்கள், அதுக்கான இடம் தான் இந்த லோவர் பாலார் பேசின்ல வருது. ஆக்சுவல் அந்த ஏர்போர்ட் வரக்கூடிய இடம் நீங்க பாத்தீங்கன்னா கூவம் பேசின்குள்ளதான் இருக்குது. இந்த 2172 ஹெக்டேர் நிலத்துல அந்த லேண்ட் யூஸோட பிரேக் டவுன் நம்ம பார்க்கலாம். முதல்ல இரிகேட்டட் ஃபார்ம்லேண்ட், அதாவது பாசன வசதி, தண்ணி ரெகுலரா நிறைய தண்ணி ஊத்தி நெல் மாதிரி பட்ட பயிர்கள்
1031 ஹெக்டேர்ல இருக்குது. அதாவது 47.46% ஏரியா வந்து இரிகேட்டட் ஃபார்ம்லேண்ட். நல்ல 3 போகம் விளையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 47%னா கிட்டத்தட்ட 50% வந்து நெல் விளையிற பூமி. ட்ரை ஃபார்ம்லேண்ட், அதாவது மோட்டார் வச்சு கிணறு பாசனம் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுல தண்ணி நிக்காது. ஆனா வேற பாசனங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விவசாய நிலங்கள் 355 ஹெக்டேர் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது 16.35%. வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள் 576 ஹெக்டேர் நிலப்பரப்புல அந்த இடத்துல வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குன்றாங்க. அதாவது 26.54%. அதாவது 4ல் ஒரு பகுதி நீர்நிலைகளே அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் புறம்போக்கு லேண்டு, அது வந்து ஒரு 173 ஹெக்டேர் இருக்குன்றாங்க. அதாவது ஒரு 7.96%, அதாவது ஒரு 8%. அப்புறம் ரோட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ், ஆக்சுவலா இதுதான் பில்டப் ஏரியா, வீடுகள் இருக்கிறது, ரோடு இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 36 ஹெக்டேர் நிலத்துல தான் இருக்குது. அதாவது 1.68% தான், லெஸ் தேன் 2%, 1.68% தான் ரோட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நீங்க தண்ணி மழை பொழிஞ்சு தண்ணி ரன் ஆஃப் ஆகும்போது இந்த ரோட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ்ல இருந்து தான் ஒரு 85%க்கு மேல ரன் ஆஃப் ஆகும். மீதி இந்த இரிகேட்டட் ஃபார்ம் லேண்ட்ல இருந்தோ, வாட்டர் பாடிஸ்ல இருந்தோ, ட்ரை ஃபார்ம் லேண்ட்ல இருந்தோ, புறம்போக்கு லேண்ட்ல இருந்தோ உங்களுக்கு பெருசா ரன் ஆஃப் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தண்ணி சென்னைக்கு வரக்கூடிய தண்ணிய ஒரு பஃபர் மாதிரி இங்கே அந்த ஃப்ளட் வராம இங்கே அந்த தண்ணி வந்து பயன்பட்டுட்டு இருக்குது. இப்ப இந்த தண்ணி ஃபுல்லாவுமே எங்க போகும்? கிட்டத்தட்ட இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு தண்ணி வரக்கூடிய அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இப்ப இந்த 20 சதுர கிலோமீட்டர் ஏரியால உள்ள கேட்ச்மெண்ட் வாட்டரும் இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய வாட்டரும் எங்க வந்து சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூவம் பேசின்ல இருக்கிறதுனால, கூவம் பேசின் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி நேரோவா இருக்கக்கூடிய ஒரு பேசின். அது நேரா எங்க வந்து சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, மெரினால, அங்க வந்துதான் கடல்ல சேருது. அங்க முன்னாடி காலங்கள் எல்லாம் வந்து ரெகுலரா ஆத்துல தண்ணி போகக்கூடிய ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிளட் பிளெயின் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும் ஆத்துக்கு 2 சைட்லயும். அப்போ கொஞ்சம் அதிக மழைக்காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு வரும்போது அந்த ஃபிளட் பிளைன் ஏரியா வழியா தண்ணி போகும். ஆனா இன்னைக்கு சென்னையில ஓடக்கூடிய எந்த ஆறுக்கும் ஃபிளட் பிளைன் ஏரியாவே கிடையாது, எல்லாம் ஆக்கிரமிச்சாச்சு. அதே மாதிரி மத்த நகரங்கள், நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்த ரிவர் பேசன்ஸ் பார்க்கும்போது அந்த ஆறுகள் வந்து கடைசியா கடல்ல கலக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகரங்கள் இருக்காது, பெருசா கிராமங்கள் இருக்கும், இல்ல ஃபாரஸ்டோட ஏரியா இருக்கும், பெரிய முகத்துவாரங்களா இருக்கும், பெரிய அளவுல அங்க ஆக்கிரமிப்புகள் இருக்காது. அதனால அது ஸ்மூதா வந்து கடல்ல போய் கலக்கும். அப்படி இருந்த பிறகுமே தாமிரபரணி பேசன்ல நம்ம வந்து தூத்துக்குடி ஏரியால அவ்வளவு பெரிய ஃபிளட்டை பார்த்தோம். அப்போ சென்னை வந்து ஆல்ரெடி ஒரு வல்னரபிள் ஏரியா ஃபிளட்டுக்கு ஏற்கனவே ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு. அங்க வந்து கூவம் பேசன் மட்டும் இல்ல, அடையாறு ரிவர் வருது, கொசஸ்தலையார் ரிவர் வருது, ஆரணியார் வருது. இது எல்லாமே கூட அதுல வந்து ஒரு சின்ன பாட்டில் நெக் மாதிரி. அதாவது மத்த பேசன் வந்து சில பேசன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன இடத்துல தொடங்கும் மலையில இருந்து அப்புறம் பறந்து விரியும். ஆனா சென்னை பேசன் அப்படி கிடையாது. பெரிய இடத்துல இருந்து, ஏன்னா இது மலையில இருந்து அங்கங்க இருந்து தண்ணி வர்றது இல்ல, பெரிய பேசன்ல இருந்து வந்து சுருங்கி ஒரு பாட்டில் நெக் மாதிரி வந்து சென்னையில வந்து கடல்ல கலக்குது. அங்கேயும் கம்ப்ளீட்டா அர்பனைஸ் ஆன ஒரு ஏரியாக்குள்ளோடி அது கடந்து போகணும். இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடிய அந்த பகுதியில வந்து வாட்டர் பாடிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம்லையா 4ல் ஒரு பகுதி தண்ணி இருக்குது அப்படின்னு. அந்த வாட்டர் பாடிஸ் பார்த்தோம்னா 45 வாட்டர் பாடிஸ் அந்த இடத்துக்குள்ள இருக்குது. அதாவது ஏரிகள் 12, குட்டை 11, தாங்கல் 5, குளங்கள் வந்து ஒரு 17, மொத்தம் ஒரு 45 வாட்டர் பாடிஸ் அதுக்குள்ள இருக்குது. அப்போ இந்த தண்ணி முழுவதும் சென்னைக்குள்ள வந்து சேருது அப்படின்னா குரல் கொடுக்க வேண்டியது சென்னை மக்கள் தான், பரந்தூர் மக்கள் கிடையாது. இது மட்டும் இல்ல, கூவம் பேசின் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் கம்பன் கால்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கால்வாய் ஒண்ணு அந்த பரந்தூர் விமான நிலையம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற அந்த சைட்டுக்குள்ளோடி வருது. அது எங்க இருந்து வருதுன்னா பாலாறுல இருந்து வாலஜா பக்கத்துல அந்த கம்பன் கால்வாய் பிரிஞ்சு வருது. அந்த கம்பன் கால்வாயில இருந்து இன்னும் நிறைய கிளை கால்வாய்கள் வந்து பிரிச்சு எடுத்து கொண்டு போறாங்க. ஆனாலும் இது ஒரு 80க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு வந்து இது தண்ணி கொடுத்து இரிகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த கால்வாய் வந்து கடைசியா எங்க வந்து சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல. ஸ்ரீபெரும்புதூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடையார் பேசின்குள்ள இருக்கு. அப்போ இந்த கம்பன் கால்வாயை என்ன பண்றாங்க, இன்னொரு இடத்துக்கு அந்த இதை வந்து டைவர்ட் பண்ணி விமான நிலையத்துக்கு வெளியோடி கொண்டு போய்
அதை வந்து பழையபடி விமான நிலையம் முடிகிற இடத்துல அவங்களோட அந்த சைட் ஏரியா முடிகிற இடத்துக்கு வெளியே கொண்டு வந்து திருப்பி கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கனெக்ட் பண்ணி திருப்பி அந்த தண்ணி எங்க போய் சேரும்? ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் சேருது கடைசியா. அப்ப என்ன, இது கூட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த குளங்களினுடைய நிலைமை என்ன? கம்பன் கால்வாயிலிருந்து கனெக்ட் ஆகக்கூடிய குளங்களுடைய நிலைமை என்ன? அப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய ஏன்னா இங்கெல்லாம் சப்ளை பண்ணாது, அங்கிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து நேரா ஸ்ரீபெரும்புதூருக்குள்ள போய் வந்துச்சுன்னா அந்த தண்ணியும் சேர்ந்து அது சென்னை பேசின்குள்ளதான் வந்து நிக்குது. அப்ப சென்னை பேசின் தண்ணியும் கூவம் பேசின் தண்ணியும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து வரக்கூடிய இது வந்து சென்னை மாநகரத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போறது சென்னை மாநகர மக்கள் தான். ஆனா இன்னும் இதுவரைக்கும் நடந்த ஃபிளட்டிங்க்கே, இதுவரைக்கும் நடந்த இந்த அர்பனைசேஷனுக்கே வந்து இன்னும் ஒரு பெரிய எஃபர்ட்ஸே எடுக்கல. எந்த ஒரு ஃபிளட் மிட்டிகேஷனுமே வந்து பெரிய அளவுல சென்னைக்குள்ள நடக்கல. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பேர்டனை தூக்கி சென்னை மக்கள் மேல இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து கொண்டு வர்றது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல. ஆனா இதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்டுக்கான அவசியம் இருக்கா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கொண்டு வர்றதுதான் பிரச்சனை, மற்றபடி வேற எங்கேயாவது இந்த ஏர்போர்ட்டை கொண்டு வந்தா இட் இஸ் ஓகே. அதே மாதிரி இது வந்து டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அத்தியாவசியம், அதனால இந்த டெவலப்மெண்ட் வந்து நம்ம வேண்டான்னு சொல்லல. நாமளும் டெவலப்மெண்ட்டை வேண்டான்னு சொல்லல, டெவலப்மெண்ட் கட்டாயம் வேணும். ஆனா இந்த ஏர்போர்ட் அவசியமா அப்படிங்கறதா இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல அது சென்னை சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதுல வந்து இது வரைக்கும் இப்ப உள்ள டிராபிக் பாத்தீங்க அப்படின்னா 22 மில்லியன் தான் அதுல மக்கள் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. ப்ரீ கோவிட் டைம் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த ஏர்போர்ட் வந்து இப்ப இந்த 2வது அடையாறு 6க்கு மேல 2வது ரன்வே போட்ட பிறகு அவங்க வந்து ஒரு 35 மில்லியன் பாப்புலேஷன் வந்து டிராபிக் வந்து அதுல கெப்பாசிட்டி ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 35 மில்லியன் பாப்புலேஷன் வந்து டிராபிக் வந்து அங்க கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா 22 மில்லியன் தான் இது வரைக்கும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 13 மில்லியன் அதுல வந்து கெப்பாசிட்டி வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்ப வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப நாங்க கட்டி வச்சிருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லயே போதுமான அளவு என்ன மக்கள் அந்த வந்து சேரல, ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி இன்னும் அச்சீவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க பரந்தூர்ல இன்னொரு ஏர்போர்ட்டை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த அதனால இந்த மீனம்பாக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் எங்க உள்ள மக்களை அங்க பிடிச்சி இழுத்துட்டு போக முடியும்? மீனம்பாக்கத்துக்கு வர்ற மக்கள் தான் பாதி பேரை பிரிச்சு அங்க கொண்டு போகணும். இவ்வளவுக்கும் டொமஸ்டிக் தான் 75%ன்றாங்க, 25% தான் வந்து இன்டர்நேஷனல்னு சொல்றாங்க. அப்ப இந்த 75% டொமஸ்டிக்கை தான் அவங்க பிரிச்சு அங்க கொண்டு போகணும். அப்ப இன்னும் இங்க பாப்புலேஷன் வந்து குறைஞ்சு போயிடும். ரெண்டாவது இங்க இருந்து பக்கத்துல ஏர்போர்ட்டுக்கு போவாங்களா, இல்ல வெளியே போய் அவ்வளவு தூரத்துக்கு ஏர்போர்ட் போவாங்களா ஒரு பிசினஸ் விஷயமா போறவங்க? ஏன்னா வித்தின் த சிட்டிக்குள்ள போறாங்க, வித்தின் த கண்ட்ரிக்குள்ள போறாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பிசினஸ் ஒர்க் ரிலேட்டடாவோ பிசினஸ் ரிலேட்டடாவோ தான் போகணும். அப்ப அவங்க வந்து சென்னையை விட்டு அவ்வளவு தூரம் வெளியே போய் போவாங்களா? அப்புறம் அதுக்கு ஒரு மெட்ரோ போட்டு அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு தூரம் யூட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த 35 மில்லியன் டிராபிக் வந்து சென்னை விமான நிலையத்தை இதை அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து அங்க எங்களுக்கு வரக்கூடிய இழப்பு எவ்வளவு பேசஞ்சர் வந்து எங்களுக்கு இதனால இழப்பு ஏற்படுதோ அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னுமே நான் அதை ஃபுல்லா வந்து சேரல, மக்கள் தொகை இன்னும் அந்த அளவுக்கு டிராபிக் வந்து சேரல, நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு ஏர்போர்ட்டை கட்டுறேன்றீங்க, அதனால அப்ப எனக்கு ஒரு இழப்பு ஏற்படும். நாங்க 35 மில்லியன் பாப்புலேஷன் ரீச் பண்ற வரைக்கும் நீங்க அதனால வரக்கூடிய இழப்பை வந்து நீங்க காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனா இன்னும் அதற்கான தொகை வந்து நிர்ணயிக்கப்படல, அது டிஸ்கஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால உள்ள அந்த ரிப்போர்ட்டை நான் வாசிக்கிறேன். The state government has agreed to compensate Airport Authority of India if the proposed greenfield airport at Parandur becomes operational before passenger movement at Chennai International Airport reaches the targeted 35 million passengers per annum. அவங்களோட அந்த டியூரிங் த ஸ்டியரிங் கமிட்டி மீட்டிங் ஆன் March 12th நியூ டெல்லியில வந்து நடந்த மீட்டிங்ல த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மன் விபின் குமார் while supporting the proposal for the Parandur airport said
AAI should be compensated by the Tamil Nadu government since the proposed airport is within a 150 kilometer radius of Chennai airport. இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு ஏர்போர்ட்டுக்கும் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கும் இடையில 150 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும் விதிப்படி. ஆனா இது ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கிறதுனால இதனால வரக்கூடிய லாஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்னா எங்க இருந்து கொடுப்பாங்களா? யாருக்கு இந்த ஏர்போர்ட் வேணும்? முதல்ல யாரு கேக்குறா? யாரு கட்டுறா? அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுப்பாங்களா காம்பன்சேட் பண்றது? யாரோட காசுங்க? நம்ம மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அப்படி ஒரு லாஸ வந்து காம்பன்சேட் பண்ணி இன்னொரு ஏர்போர்ட் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதல்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி அதோட எஃபிஷியன்சியை கூட்டி அங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? எல்லா நாடுகள்லயும் வளர்ந்த நாடுகள் அப்படித்தான் செய்யறாங்க. இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதோட எஃபிஷியன்சியை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. புதுசா இருக்கிற ஒரு வேளாண் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடத்த வந்து அழிச்சு அதுல வந்து புதிய ஏர்போர்ட் வந்து கட்டுறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா மக்களுக்கான ஏர்போர்ட் கிடையாது. வேற யாரோ திடீர்னு வந்து நான் ஒரு ஏர்போர்ட் கட்டித்தரேன், எனக்கு நீங்க பைசா தரீங்களான்னு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட மாதிரியும், ஏதோ ஒரு டாய்லெட் கட்டுற மாதிரி, ஏதோ பஸ் ஸ்டாண்ட் நிழல் கூட கட்டுற மாதிரி இதை வந்து ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு டேட்டாவை பாருங்க. இந்த கடந்த வருடம் செப்டம்பர் 30 2 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஏர் விஸ்தாரா cancelled due to poor bookings. Passengers rebooked on the same day. டெல்லி சென்னை அண்ட் ரிட்டர்ன் ஃபிளைட் 2 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்காங்க. 2024 அதே மாசம் செப்டம்பர் 15 4 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் அண்ட் விஸ்தாரா. அக்டோபர் 4 2024 10 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்காங்க. எதுக்கு? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வெதர்னால எல்லாம் இல்ல, இன்சபிஷியன்ட் புக்கிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 15 2024 போன வருஷம் 12 ஃபிளைட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனலும் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஃபிளைட்டும் ஒன்னு கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் புவர் பேசஞ்சர் டர்ன் அவுட்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷம் மார்ச் 18 4 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. ஒன்னு லண்டனுக்கு, இன்னொன்னு ஹைதராபாத் ரூட் வழியா போகக்கூடிய மற்ற ஃபிளைட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அலையன்ஸ் ஏர் ஃபிளைட்ஸ், இது அவ்வளவும் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. ஜூன் 15 இப்ப ரீசெண்டா போன மாசம் 6 ஃபிளைட் கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. கோழிக்கோடு, கொச்சி, ஷிமோகா. ரீசன் வந்து வேற ஒன்றும் இல்லை, கிளைமேட்னாலேயோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை, புக்கிங்ஸ் இல்லை, அதனால ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? யாருக்காக இந்த ஏர்போர்ட்டை கட்டுறாங்க? ஏற்கனவே சொல்றாங்க நிறைய இன்க்ளூடிங் பியூரோக்ராட்ஸ் வரைக்கும் அங்க நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. இவங்க ஏர்போர்ட்னு சொல்லி ரேட்டை கூட்டி ரியல் எஸ்டேட் பிசினஸை கூட்டுவாங்க. அதுதான் அங்க நடக்க போகுது. அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் அது வந்து பயன்படும், மற்றபடி மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏர்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னன்னா, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து நீங்க எனக்கு லாஸுக்கு காம்பன்சேட் பண்ணணும்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா? கொடுத்துட்டு அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இன்னொன்னு கேட்கறாங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதை இப்ப கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த நியூ டெர்மினல் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அதே மாதிரி இந்த கார்கோ டெர்மினல் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து ஒரு 90 ஏக்கர் வந்து நீங்க எங்களுக்கு அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க ரொம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தாராள மனசாட்டு, ஓகே, ஏன்னா நீங்க எங்களுக்கு பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல, அதனால நீங்க இதை கட்டுங்க, உங்களுக்கு நாங்க பெர்மிஷன் தரோம்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் டிட் அக்ரி டு த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மன்ஸ் ரிக்வெஸ்ட் டு கிவ் அசன்ட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ நியூ டெர்மினல் அட் சென்னை ஏர்போர்ட் and an additional land allocation of 90 acres for the expansion of the cargo terminal. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு வேளாண் உற்பத்திக்கான நெல் விளையிற இவ்வளவு நீர்நிலைகளை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சென்னை மக்களை இன்னும் இவ்வளவு பேர்டனுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இங்க ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை ஓட்டிட்டு இருக்குது. இது தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏர்போர்ட் இருக்குது, எல்லாமே 150, 200, 250 கிலோமீட்டருக்குள்ளதான் அடுத்தடுத்து ஏர்போர்ட்டுகள் இருக்குது. திருச்சியா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், எல்லாம் பக்கம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே கூட போதுமான அளவுக்கு பேசஞ்சர்ஸ் கிடையாது, போதுமான அளவுக்கு ஃபிளைட் டிராபிக்கே கிடையாது. இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதை விட்டுட்டு புதுசா இப்படி 30,000 கோடியை போடுறோம்னு சொல்லி எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க. 30,000 கோடிக்கு சாத்தியமே கிடையாது,
இது இவங்க பல கோடிகளை இதே மாதிரி 30,000 கோடிகளா டாப் அப் பண்ணிக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது யாரு கேக்குறா, யாருக்கு இந்த ஏர்போர்ட் பண்றாங்கன்ற புரியவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, சென்னை மக்களுக்கு இப்படி ஒரு ஏர்போர்ட் கட்டாயம் தேவை. ஏன்னு தெரியுங்களா? சென்னையில வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருப்பாங்களா? வெள்ளப்பெருக்கு வருமா? அப்படி தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும்போது கண்ணுல எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்கும், ஆனா குடிக்க தண்ணி இருக்காது. அப்ப எல்லாரும் நம்ம மொட்டை மாடியில வந்து நின்னுட்டு ஏதாவது ஏர்கிராப்ட் போகுதா, ஹெலிகாப்டர் போகுதா, தண்ணி போடுவாங்களா, தண்ணி பாக்கெட் போடுவாங்களா, சோத்து பட்டணம் போடுவாங்களான்னு சொல்லி மேல அப்படியே பார்த்துட்டு போய் நிப்போம் இல்லையா? அப்போ வந்து பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து கட்டாயம் ஏர்போர்ட் பரந்தூர்ல வேணும். அங்க இருந்து உங்களுக்கு ஏர்கிராப்ட்லயும் ஹெலிகாப்டர்லயும் வந்து அவங்க வந்து தண்ணி தண்ணி பாக்கெட்டு, சாப்பாடு இதெல்லாம் போடுறதுக்கு அந்த ஏர்போர்ட் பயன்படும். ஏன்னா இங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் சேர்ந்து தானே காலியாகும். அப்ப கண்டிப்பா அங்க இருந்து நீங்க பிளைட்டை கொண்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு தண்ணி தர முடியாது சென்னை மக்களுக்கு. அதே மாதிரி அடுத்து அங்கிருந்து எல்லா மத்திய அரசாங்கத்திலிருந்து, மாநில அரசாங்கத்திலிருந்து எல்லாரும் வந்து வெள்ள சேதத்தை பார்வையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிளைட்ல வருவாங்கல்ல, தரையில வர முடியாது. பிளைட்ல அப்படியே பார்வையிட்டு அப்படியே போவாங்கல்ல, அதுக்கு பரந்தூர்ல வந்து கட்டாயம் ஒரு ஏர்போர்ட். மத்தபடி எனக்கு அந்த ஒவ்வொரு டேட்டாவா எடுத்து பார்க்கும்போது பரந்தூர்ல விமான நிலையம் யாருக்கு, எதுக்கு அப்படிங்கிற கேள்விதான் வந்து மேலோங்கி நிக்குது.